பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையிலும் புதுச்சேரியிலும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர்கள் மகாலிங்கமும் புதுச்சேரியிலிருந்து ரகுமானும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி ரகுமான், உங்ககிட்ட கேட்கிறேன், புதுச்சேரியில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? அதாவது புதுச்சேரிக்கு அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது படிப்படியாக புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 100 கிலோமீட்டர் தூரமே இருக்கின்ற நிலையில இன்று விடியற்காலை முதல் பலத்த சூறை காற்றானது புதுச்சேரியில் வீசி வருகின்றது. அதோடு சேர்ந்து மழையும் வீசி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கின்றன, மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. இந்த நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது அரியாங்குப்பம் பகுதி. இந்த பகுதியிலே இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீடானது அதிகாலை இடிந்து விழுந்திருக்கின்றது. அப்போது அந்த குடிசை வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்த சுந்தரம் என்ற முதியவர் அதில் சிக்கிக் கொண்டார். இவரை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த ஆபத்தான வீடுகள், பாதுகாப்பான வீடுகளை அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து தற்போது அவருடைய சகோதரர் இருக்கின்றார், நாம் அவருடன் கேட்போம். அதாவது விபத்து எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அதிகாலையில் நடந்தது. சத்தம் கட்டு ஓடி வந்து பார்த்தோம், செவரு ஊந்து கிடந்தது. அப்புறம் எடுத்து பார்த்தா அடியில் இருந்தாங்க. போலீஸுக்கும் தீயணைப்பு சொல்லி அவங்க வந்து காப்பாற்றி போற நேரத்தில் வழியில் உயிர் போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னாங்க. அதாவது இந்த வீடு காற்றினால் பலத்த காற்று அடித்த காரணமாகவும் மேலும் மழை தொடர்ந்து பெய்து வந்த காரணமாகவும் இந்த வீடு இடிந்திருக்கின்றன. இதே நிலைதான் புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த மழையானது தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வருகின்றது. ஆகவே இந்த மழையுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும், காற்றுடைய வேகம் அதிகமாக இருந்தாலும் இது போன்ற குடிசை வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே இதை முன்பாக கணித்து மாவட்ட நிர்வாகமானது இது போன்ற ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கடலோரம் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறவர்கள் உடனடியாக அங்கங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மையத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமம், ஏனென்றால் காலையிலிருந்து நாம் பார்த்தோம், புதுச்சேரியிலே கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகின்றது. மேலும் கடல் நீர் ஊருக்குள் புகக்கூடிய ஒரு அபாயமான நிலையும் இருக்கின்றது. ஏனென்றால் காற்று இன்னும் பலமாக வீசும்போது அது போன்ற சம்பவம் ஏற்படாமல் இருக்கிறதும், கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடங்களில் தங்க வைக்கும் பணியிலே தற்போது புதுச்சேரி அரசு ஏற்பாடு செய்து வருகின்றது. இருந்த போதிலும் காற்றின் வேகமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ராஜ்குமார்.